ஆடி மாதம் வந்தாச்சு. ஆடி மாதம் முழுக்க அம்மனுக்கு விசேஷமான மாதம் தானேங்க. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு ரொம்பவே விருப்பமான கேழ்வரகு கூழ் தயார் பண்ணி அம்மனுக்கு படைச்சி அம்மன் அருள் பெறலாம். 1 டம்ளர் கேழ்வரகு மாவு எடுத்து நல்லா சலிச்சிட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டு இரவு முழுக்க அப்படியே புளிக்க விட்டுருங்க. மறுநாள் காலையில் அந்த மாவில் ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டு அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சே நல்லா வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா கலர் மாறி வெந்துடும். அது வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருங்க. இதில் சேர்க்கறதுக்கு நொய் கடையிலே விற்கிறாங்க, நொய் அரிசி. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அரிசி விருப்பமோ அதை சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சிகப்பு அரிசியில் 1/4 டம்ளரும் பொன்னி அரிசி 1/4 டம்ளரும் எடுத்து நல்லா கழுவிட்டு மிக்சியில் லேசாக அதை நொய்யாக்கி அதை நான் கேழ்வரகு மாவில் சேர்த்துருக்கேன். சிகப்பரிசி ரொம்பவே சுவையாக இருக்கும், ரொம்பவே உடம்புக்கும் நல்லது. அதனால் நான் சிகப்பரிசியை கலந்துருக்கேன். கூழை இப்படி கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கூழோட நிறம் மாறி டார்க் கலரில் வரும். அப்போ கூழ் வெந்துருச்சின்னு அர்த்தம். கையில் தண்ணி தொட்டுட்டு மாவை தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாது, அதுதான் நல்லா வெந்துருச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அம்மனுக்கு கூழை கொஞ்சம் தயிர் சேர்த்து சின்ன வெங்காயம் எல்லாம் கலக்கி கூழை தண்ணி ஊற்றி லேசாக கலக்கிக்கோங்க. அதை அம்மனுக்கு படைச்சிட்டு அம்மனுக்கு விளக்கு ஏற்றி பூ போட்டு புடவை வளையல் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அம்மனை மனதார வேண்டிக்கோங்க. உங்களோட குலதெய்வங்களையும் வேண்டிக்கோங்க. நம்ம குலதெய்வத்தை வேண்டிட்டு உங்களுக்கு விருப்பமான அம்பிகை பேரை சொல்லி அம்மனுங்களை வழிபடுங்க. வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி பூஜை பண்ணால் அம்மனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். திருமண தடை உள்ளவங்களுக்கும் அந்த தடை நீங்கும். அம்மன்கிட்ட நீங்கள் வேண்டிய வரங்கள்லாம் கேட்டு நம்ம எல்லாரும் அம்மன் அருளை பெற்று நல்லபடியாக இருப்போம். அனைவருக்கும் ஆடி வெள்ளிக்கிழமை வாழ்த்துக்கள். ஓம் சக்தி பராசக்தி.